என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நாங்கள் கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடினோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என் சேனல் எப்பவும் பார்க்குறீங்களா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ். நைட்டு 12 மணிக்கு நம்மளுக்கு கிறிஸ்மஸ் பூசை இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே நம்ம கிறிஸ்மஸ் குடிலெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். என் அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து ஒரு புதுசாக ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கியிருந்தோம் வாசலில் வைக்கிறதுக்கு. அதை தான் கம்பி உள்ள செட் ஆக மாட்டேங்கின்ட்டு என் அக்கா வேலை பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வாங்க நம்ம குடியில் பார்க்கலாம். இதுதான் எங்களோட குடில். இது நாங்கள் வருஷம் இந்த குடில் தான் வைப்போம். இந்த ட்ரீலாம் ஏற்கனவே இது சின்னதாக குடிலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்காக இது இருக்கட்டும், புதுசாக ஒன்று வாசலில் வைக்கலான்னு சொல்லி தான் பெருசாக வாங்கினோம். இந்த ட்ரீயும் இந்த குடிலில் இருக்க சிறுவங்கள் குடில் எல்லாமே நாங்கள் வருஷம் வைக்கிறது தான். வேறு மாதிரி வைக்கலான்னு பிளான் பண்ணோம், ஆனால் டைம் கிடைக்காததுனால சரி இதே இருக்கட்டும்ன்ட்டு இதுவே வச்சுட்டு கீழே இருக்க புல் மேட்டு மட்டும் புதுசாக வாங்கினோம். ஏன்னா இது குடிலுக்குள்ளே ஸ்டாரு. மற்ற நேரம்லாம் வைக்கோல் தான் போடுவோம். இந்த தடவை சரி வைக்கோல்லாம் ரொம்ப மாதிரி பழசாயிருச்சு, அதனால் புல் மேட்டே விரிச்சிட்டு இந்த குடியில் ஒரு பொம்மை தொங்குதில்ல, இதில் நம்ம பேட்ரி போட்டோன்னா அழகாக லைட் எரியும். இந்த பேட்ரி கிடைக்கல, அதனால சரின்ட்டு அப்படியே சும்மா தொங்க விட்டாச்சு. அப்புறம் அவ்வளோதாங்க. இதுதான் நம்ம குடியில். எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் ட்ரீயை எப்படியோ உள்ளே விட்டுட்டாங்க, கம்பி விட்டதும் அந்த செடியோட இதழ்களை நீக்கி விடல, அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் ஃபைனல் லுக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரீ செம்மையாக வந்திருந்து அந்த ட்ரீ கிட்டேருந்து நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்தோம். அந்த ஃபோட்டோலாம் பின்னாடி பார்க்கலாம். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சுது. எல்லாம் முடிச்சுட்டு நம்ம கோலம் போட்டுட்டு கோயிலுக்கு போயிடலாம். ஏன்னா போயிட்டு போடணுன்னா ரொம்ப லேட் ஆயிரும் அப்படி சொல்லிட்டு நானும் என் அக்கா பையனும் சேர்ந்து கோலம் போட ஆரம்பித்தோம். சரி புள்ளி வச்சு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி வரைஞ்சி பக்கத்தில் கிறிஸ்மஸ் தாத்தா வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் வரைகிறதுக்கு போயிட்டோம். அப்போ தான் அந்த கேக் ஒன்று அக்கா ஆர்டர் பண்ணியிருந்தா, கிறிஸ்மஸ்க்கு வெட்டுறதுக்கு கேக்கும். அப்புறம் ப்ரௌனிங்கிறாங்களே, நாங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. சரி அது எப்படி இருக்கா ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்லான்ட்டு ப்ரௌனி கேக் ஆர்டர் போட்டிருந்தோம். இதுதான் நாங்கள் போட்ட கோலம். கிறிஸ்மஸ் ட்ரீ வரைஞ்சி கிறிஸ்மஸ் தாத்தா வரைஞ்சி சூப்பராக இருந்துச்சு, நல்லா வந்திருந்தா. இதை முடிச்சுட்டு சரி கோயிலுக்கும் கிளம்பியாச்சு. பூசை தொடங்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டோம். பூசையும் தொடங்கிடுச்சு. இதுதான் இறைமக்கள் வருகை. அதாவது யார் பூசை சிறப்பு வைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி வருவாங்க, பங்கு தந்தை பின்னாடி வருவாங்க. இப்படி தான் நாங்கள் இந்த கோயிலுக்கு கொஞ்சம் சென்டராக கொடிமரத்துக்கிட்டே இருந்திருந்தோம். இவங்கெல்லாம் முன்னாடி போகிறாங்களா, போனதுக்கப்புறம் நம்ம பங்கு தந்தை இருந்தால் போகிறாங்களா, 2 பங்கு தந்தையும் போனாங்க. அதுக்கப்புறம் பூசையும் ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்டாக 12 மணி ஆகும்போது இந்த பூசைக்கு முன்னாடி போகிறாங்களா, போனதுக்கப்புறம் பூசையும் தொடங்கிச்சு. பூசை தொடங்கி கரெக்டாக 12 மணி ஆனது. எங்கள் பிறகு கொடிமரத்தை இவ்வளோ அழகாக ஜோடிச்சுருக்காங்கன்னு இது தகன்னு நின்றுது. போனதும் இறைமக்கள் பங்கு தந்தைக்கு ஆரத்தி எடுப்பாங்க. அப்புறம் பங்கு தந்தை எங்களை வர வைக்கிற மாதிரி ஆரத்தி எடுப்பாங்க. ஆரத்திலாம் எடுத்து முடித்ததும் அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 12 மணி ஆனதும் நம்ம குழந்தை இயேசுவை கோயிலில் ஏற்கனவே குடிலெலாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த குடிலில் பாலநேசு இருக்க மாட்டார். இவங்க போய் தான் 12 மணிக்கு பாலநேசு வைப்பாங்க. அவங்க ரொம்ப தூரத்தில் இருந்ததுனால ஏதோ ஆரத்தி எடுக்காங்களா, ஆரத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பங்கு தந்தை ஆரத்தி எடுப்பாங்க. அதோட பூசை ஆரம்பிக்கும். பூசை ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கும். கரெக்டாக 12 மணி ஆகும்போது பாலநேசுவை கொண்டு போய் குடியில் வைப்பாங்க பங்கு தந்தை. அப்படி தான் கரெக்டாக 12 ஆகியும் எல்லாருக்கும் சொல்லிவிட்டு நம்ம பாலநேசு பிறக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கொடையில் ஃபாதர் முன்னாடி ஏஞ்சல்ஸ் மாதிரி குழந்தைங்க பொம்பளை பிள்ளைங்கள்லாம் ட்ரெஸ் போட்டுட்டு ஏஞ்சல் மாதிரி முன்னாடி போனாங்க. பின்னாடி கொடையில் நம்ம ஃபாதர் அதை பொருள் இந்த கொடையில் ஃபாதர் குழந்தை இயேசுவை கொண்டு போய் குடியில் வச்சுட்டு வந்தாங்க. நம்ம பூசை முடிஞ்சதுக்கப்புறம் குடில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நாங்கள் ரொம்ப தூரமாக இருந்ததுனால தெளிவாக காட்ட முடியலை. லாஸ்ட்டாக நம்ம குடியில் பார்க்கும்போது குழந்தை இயேசுவை பார்க்கலாம். அவ்வளோதான் ஒரு வழியாக. அதுக்கப்புறம் பூசை ஃபுல்லாக நடந்தது. முடிஞ்சதும் கிறிஸ்மஸ் தாத்தா மிட்டாய் கொடுக்க வந்தாங்க. என் அக்கா போய் தூங்கிட்டு இருந்தா, ஆனாலும் மிட்டாயை கொடுத்துட்டு அவர் போனார் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிவிட்டு.
அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி நாங்களும் 1-2 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் குடியில் பார்க்குறதுக்கு போயிட்டோம். குடில் வந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே அங்கங்கே மக்கள் எல்லோரும் கிறிஸ்மஸ்க்கு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு எல்லோரும் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 1-2 ஃபோட்டோ எடுத்துட்டு குடியில் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிலுக்கு போனோம். குடியில் பார்த்தா இந்த தடவை சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் குடியில் எப்படி இருக்குதுன்னுட்டு. கிறிஸ்மஸ் தாத்தா 2 பேர் சின்ன குழந்தைங்கள்லாம் தேடி தேடி போய் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லி மிட்டாய் கொடுத்தாங்க. இதுதான் நம்ம குடில். இந்த காமராஜபுரம் கோயிலில் வச்சுருந்த குடில் எல்லாமே அட்டைப்பட்டிலாம் கிடையாது, சிமெண்ட் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. குடில் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொன்னா. இவங்கள தான் பாலநேசுவை தான் எங்கள் ஃபாதர் தூக்கிட்டு வந்து இதில் வச்சாங்க. எல்லாம் நல்லா வேண்டிக்கிறங்க. பாலநேசுக்கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். நல்லா வேண்டிட்டு கும்பிடுங்க. இவ்வளோ அழகாக வெள்ளை கவுன் போட்டு சூப்பராக இருக்காங்களா. எங்கள் கோயிலில் உள்ள குடில் எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் கூசெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோமா. வீட்டுக்கு வந்து சரி கேக் வெட்டலாம் அப்படின்னு கேக் ரெடி பண்ணியிருந்தோம். ஹாப்பி கிறிஸ்மஸ்னு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி வச்சு குடில் ரெடி பண்ணியிருந்தோம். சரி நாங்கள் மட்டும்தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். வேலைக்கு போயிட்டு வந்தவங்கலாம் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்களா. சரின்னு அவங்கள எழுப்பி கேக்கு வெட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி எழுப்பிட்டு கேக் வெட்ட ஆரம்பிச்சாச்சு. முடிஞ்சுதா. சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து கேக் வெட்டினாங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி கிளாப் பண்ணிவிட்டு கேக் எடுத்து சின்ன பசங்க அவங்க அம்மா அப்பாவுக்கெலாம் ஊட்டி விட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லி ரொம்ப சந்தோஷமாக கிறிஸ்மஸை கொண்டாடணும். அதுக்கப்புறம் கேக் பாருங்கள். இதுதான் எங்கள் அக்கா பொண்ணு. எங்கள் அக்காவுக்கு எங்கள் அத்தானுக்கும் ஊட்டி விட்டா. வாயில் தான் வாங்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாயில் ஊட்டி விட்டேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்க அம்மாவுக்கு கேக் கொடுத்தா. கேக் கொடுத்துட்டு அடுத்தவங்க சித்தப்பா எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அச்சிதாவை அப்பாவுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேக் எடுத்துட்டு அப்பாவுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு கொடுத்தா. ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லி தாத்தாவுக்கு. எங்கள் அத்தை மாமா தம்பிக்கு கூட வச்சுதா தம்பிக்கு கேக் கொடுக்குற. அவன் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருந்ததால வேண்டான்னு சொல்லிட்டான். அப்புறம் எனக்கு கொடுத்தா. அச்சுதான் அம்மாக்குன்னு கேட்டேன், எனக்கு கொடுத்தா. சரிங்க கேக்கை சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கி வச்சுருக்குறேன். என் அக்கா எனக்கே தெரியாது. கிறிஸ்மஸ்னாலே கிஃப்ட்டு தானே, கிறிஸ்மஸ் தாத்தா கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் எல்லாருக்குமே கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கோம். சின்ன பசங்களுக்கு எங்கள் வீட்டில் 4 சின்ன பசங்க குட்டி பசங்க 4 பேருக்கும் கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கோம். சரி கிஃப்ட் கொடுக்கலான்னு என் அக்கா எடுத்து ஒவ்வொருத்தட்டையாக கொடுத்து சின்ன பசங்களுக்கு கொடுக்க சொன்னான். என் பொண்ணு ரொம்ப நாளாக பொம்மை வேணும்னு கேட்டதுனால அவளுக்கு பொம்மை கிஃப்ட்டு. என் அக்கா பொண்ணுக்கும் பொம்மை தான் கிஃப்ட்டு. அதை வந்து சித்தப்பாவும் அவளுக்கு பெரியப்பாவும் மாற்றி மாற்றி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அக்ஷித் வந்து ரொம்ப நாளாக ரிமோட் கார் கேட்டுட்டு இருந்தான். அவனுக்கு பெரிய ரிமோட் கார் வாங்கி கொடுத்துருக்காவ. அவன் அதுக்கு பிறகு இன்ன வரைக்கும் அந்த ரிமோட் காரை வச்சு ஓட்டுன்னு அவனுக்கு ஏத்தாப்புல வாங்கியிருக்கா. உடையாது நான் வாங்கியாச்சு. தேங்க்யூ தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம். அப்புறம் ரிமோட் கார் இருக்கு அக்ஷித்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே ஓடி போய் காரா ரிமோட் காரா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு சரின்னு சொல்லி உடனே என் பொண்ணும் என் பையனும் உடனே பிச்சே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிச்சு என்ன தான் இருக்குது பார்ப்போம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு எனக்கும் தெரியாது அதில் என்ன இருக்குன்ட்டு. இப்போ வீடியோ பேசுகிறதுனால எனக்கு தெரியுது. என் பொண்ணு வேக வேகமாக பிச்சு எடுத்துட்டா. அஸ்வின் மட்டும் சின்ன கிஃப்டாக இருக்குது. அவனுக்கு ஆசைப்பட்டு கேட்டது தான் வாங்கணும், ஆனால் சின்ன கிஃப்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வாங்கினான். அக்ஷிதா பொம்மையை பார்த்தோன்னே பொம்மை பெரிய பொம்மை வேகமாக பொம்மையை பிடிச்சி தூக்கிட்டு அவங்க பாருங்க சிரிப்பை பாருங்க. அச்சுதா பெரிய பொம்மை அது பிக்க முடியாமல் கிடச்சி எப்படி பிக்கிறா பாருங்க. அக்ஷித்தும் பிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற. அச்சியாவும் பிக்கிறா, ஆனால் அவளுக்கு பிக்கவே தெரியல கடைசி இருக்கு. அச்சுதான் பிச்சு பொம்மையை எடுத்துட்டா. அதுக்கப்புறம் தான் அச்சியா பிக்கவே ஆரம்பிச்சா. சரின்னு எல்லாரும் வேகமாக பொம்மையெல்லாம் வெளியே எடுத்துட்டா. எடுத்ததுக்கப்புறம்
அதை எடுத்ததுக்கப்புறம் ஷூ வரலம்மான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். வேகமாக பிடிச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஷூ மட்டும் வரல. அம்மா ஷூ எடுத்தாங்க கேட்டே இருந்தேன். அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து அதை எடுத்தாச்சு. பல்ல போட்டு கடிக்கிறது. அப்புறம் எடுத்துகிட்டு கிஃப்டெல்லாம் ஷேர் பண்ணி கிஃப்டெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு எல்லோரும் கேக்கெல்லாம் என் அக்கா எல்லாத்துக்கும் வெட்டி கொடுத்தா. எல்லோரும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கியாச்சு. தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு இட்லிலாம் சாப்பிட்டு, காலையில் இட்லியும் சிக்கன் குழம்பும் வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு நாங்கள் எப்போதும் ஃபங்க்ஷன்னா பிரியாணி தான் வாங்குவோம் ஹோட்டலில். சரின்னு சொல்லிட்டு பிரியாணி வாங்கியிருந்தோம். ரெண்டு பேருக்கும் சேம் அக்ஷயா பொம்மையை காமிச்சா. அவளுக்கு ரெட் கலர் பொம்மை, இவளுக்கு ஒயிட் கலர் பொம்மை. அச்சித்து கலர் தான் சல்லு புல்லுன்னு அங்கே இங்கேயும் ஓடிச்சு. எதுலேயும் முட்டுனா மோதுனா கூட ஒன்றும் ஆகாது போல். ஆக்சுவலாக பொம்மை பிடிச்சிருக்காங்க. எங்கே பாருங்க சுற்றி வளைஞ்சு இங்கே போய் படுத்து உருண்டுலாம் போகுது அந்த வண்டி. அதுக்கு ஒன்றுமே ஆகலை. அங்கங்கேயும் போகுது, அது பாட்டுக்கு வருது. சூப்பராக இருந்துச்சு. அடிச்சுட்டு மலைச்சு போய் பார்த்துக்கிட்டே இருந்தான். இப்போ தாங்கப்பா நான் ஓட்டுறப்பான்னு கேட்டுகிட்டே இருந்தான். எப்போ கொடுக்க மாட்டேன்னு அவன் கொடுங்க, அவனுக்கு தானே வாங்கியிருந்தேன். அவன்கிட்ட கொடுக்க சொன்னப்போ அவன் கொடுத்தோன்னு ஓடிப்பான் வண்டிக்கிட்ட. வண்டி எடுத்து ஒழுங்காக வச்சுட்டு தான் சார் ஓட்டுவார். அங்கே போய் வண்டி எங்கன்னு தேட போனார். இருந்தே அமுக்கு நான் கிருன்னு சத்தம் கேட்டுச்சு. எனக்கு பக்கத்தில் போய் வண்டியை நிறைய எடுத்து வச்சுட்டு வண்டியை ஓட்டி ஒரே ஜாலி. அக்ஷித்துக்கு தான் ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் கிடச்சிருந்து. அதுக்கப்புறம் அக்ஷிதாவுக்கும் பிடிச்ச கிஃப்ட் தான். பொம்மை கேட்டுட்டு இருந்தா பொம்மை கிடச்சிது. சரின்னு சொல்லுங்க பாருங்க, வண்டி குடிச்சு ஓடிச்சு ஒரு. அப்புறம் விளையாண்டு பிடிச்சி சொன்ன மாதிரி எல்லாருமே கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே கலகலான்னு பேசி சிரிச்சுட்டு அப்புறம் தூங்கியாச்சு. தூங்கினதும் சரி. அடுத்த நாள் காலையில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். காலையில் எங்கள் அஸ்வின் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் வேணுமா அப்படின்னு அடம் பிடிச்சதுனால சித்தப்பா அதை போட்டுட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட வர எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்க அவனுக்கு ஆசை. எல்லாருக்கும் சாக்லேட்லாம் கொடுத்து முடிச்சுட்டு எங்கள் கம்பெனி கேலண்டரும் ஸ்வீட்டும் எடுத்துகிட்டு பின்ன பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாரும், அப்புறம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி மளிகை கடை வச்சவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு நடப்பாதையாக நடக்க ஆரம்பிச்சோம். எல்லாருக்குமே பக்கத்தில் இருக்க எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. கொடுத்து முடிச்சுட்டு பின்னாடி இருக்கவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அச்சத்துக்கு வந்து ஏன்டா செருப்பு போடாமல் நடக்கானேன்னு பார்க்கிங்களா. அவங்க சுண்டியில் லைட்டாக அடிப்பட்டு பொண்ணு மாதிரி இருந்தது. அதனால தான் அவன் செருப்பு போடல. ஸோ அதனால் என் கூட வா அப்படின்னு சொல்லி அவனை கைப்பிடிச்சி மெதுவாக கூட்டிகிட்டு போனேன். தூக்கினா வீடியோ எடுக்க முடியாதுன்ட்டு நடக்க வச்சே சாக்லேட் கொடுத்தோம். அஸ்வின் ஒன்று மட்டும் கொடுக்குறா, நிறைய கொடுக்காது அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி, சின்ன பசங்க நிறைய தூங்கக்கூடாதுல்ல, அதனால ஒரு சாக்லேட் கொடுக்கூடன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நேரே போய் சைடில் ரைட்டில் போனோன்னா கடை இருக்கும். அந்த கடையில் உள்ளவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அவ்வளோதான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மழை வருது. இந்த ரைட்டில் இன்னும் கொஞ்சம் போனோன்னா ஒரு 4-5 வீடு தள்ளி போனோன்னா கடை இருக்கும், மளிகை கடை. அந்த கடைக்காரங்க தான் அதோ ஐஸ்கிரீம் போர்டு வச்சுருக்கல, அதில் தான் அந்த வீடு இருக்குது. சரி அங்கே போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் அந்த அக்கா இல்லையாம். அக்காவும் அவங்க பொண்ணு ஏதோ கோயிலுக்கு அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாங்களாம். ஸோ அந்த அண்ணா தான் இருந்தாங்க. அந்த அண்ணன்ட்ட சொல்லி ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லி எல்லோரும் கை கொடுத்துட்டு ஸ்வீட்னா ப்ளம் கேக் வாங்கியிருந்தோம். ப்ளம் கேக்கும் இங்கே காலண்டரையும் கொடுத்து எல்லோரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஹாப்பி கிறிஸ்மஸ் அந்த அண்ணாவுக்கு சொல்லிட்டு கடையில் இன்னொரு அக்கா நின்றுச்சு. அந்த அக்காவுக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு வரும்போது சரி ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்தா கொடுக்குறாங்களா சாக்லேட் கடைக்காரருக்கு சாக்லேட்டா கால்ற குடு. அஸ்வின் சாக்லேட் கொடுக்கறதுலே தான் ஒரே மும்மரமாக இருந்தான். ஆமாம், கிறிஸ்மஸ் தாத்தா பக்கத்தில் ஒரு வீடியோ நல்லா இருந்துச்சு நீட்டாக. அதில் வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு பின்னாடி வீட்டில் மட்டும் எதுக்கு எடுக்கணும், நம்ம வீட்டில் எடுத்தால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கிட்ட வச்சு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லி ஒரு வீடியோ ஒன்று எடுத்தோம். எடுத்துட்டு அவ்வளோதான், இதோட முடிஞ்சிட்டுன்னு நினைக்காதீங்க. இன்னும் இருக்கு. அப்புறம் எல்லாம் மத்தியானம் பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு.
பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெண்டுமே இருந்துச்சு. யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். ஜம்ப் பண்ணுடா. இப்போ அங்கே பிரியாணிக்கு போகலாம். இதுதான் பிரியாணி, மட்டன் பிரியாணி. அடுத்தது கூட்டுக்கு முட்டை, அவிச்ச முட்டை, வெங்காயம், தயிர் வெங்காயம், நெக்ஸ்ட்டு கேசரி. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ கமெண்டில் சொல்லுங்கள். கேசரி மட்டும் இல்லை, இன்னும் இருக்குங்க. கீழே வாங்க வாங்க வாங்க. கத்திரிக்காய் தொக்கு, கத்திரிக்காய். நெக்ஸ்ட் இன்னும் ஒன்று மெயின் பாயிண்ட் இருக்குது. மெயின் சிக்கன் 65. இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டு படுத்து தூங்கியாச்சு. படுத்து தூங்கி முழிச்சா பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. பீச்சுனா நம்ம பெசன்ட் நகர் மாதா கோயில் பீச். நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு லஞ்சுக்கு என்ன சாப்பிட்டீங்கன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பிரியாணியா இல்லைன்னா ஒயிட் ரைஸா அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. படுத்துட்டு ஈவினிங் எங்கே கிளம்புறோம் அந்த வீடியோ அதுவும் ஃபுல்லாக பாருங்கள். சூப்பராக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருந்தது. சரி, எல்லாத்தையும் மூடி வச்சுருவோம். இது எங்கள் வீட்டில் அக்கா காலையிலே இட்லிக்கு பண்ண கேசரி நிறையா இருந்துச்சு. அதையும் வச்சு சாப்பிட்டோம். அப்புறம் ஸ்வீட் வாங்கியிருந்தாங்க, லட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லட்டு. அதை அச்சுதா சாப்பிட்டா எப்படி இருக்கு அச்சுதா அப்படின்னு. சூப்பராக இருந்துச்சுமா அப்படின்னா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சிங்கன்னா என் பையன் ஒரு லட்டுவை பூந்தியாக்கி கொண்டு வந்தான். அப்படியே என்னடா சாப்பிட்ற அப்படின்னு கேட்டால் பொங்கல் அப்படின்னு சொன்னான். பொங்கல் இல்லைடா, ஓ கேசரின்னு சொன்னான். சாரி, கேசரின்னு சொன்னான். கேசரி இல்லைடா லட்டு அப்படின்னு. லட்டுவை என் கையில் இருக்க ஒரு லட்டுவை காட்டணும்னு, எனக்கு அந்த லட்டு தான் வேணும். நான் தர முடியாது போடா அப்படின்னு. அதை சாப்பிட்டு முடியும் அப்படின்னு கேசரி சொல்கிறாங்க. அதை சாப்பிட்டு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பூந்தியாக்கி சாப்பிட்டுட்டு இருக்கடா. நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம். லட்டுவை காமிச்சோன்னா அது வேண்டாம், எனக்கு லட்டு தான், பெரிய லட்டு வேண்டாம். அப்போ கொடுக்க முடியாது. உங்களை ஒழுங்கா தின்னுட்டு கையை கழுவுன்னு சொன்னோன்னா கை கழுவு ஓடிட்டான். அம்மா வேணும், அது வேண்டான்னு சொல்லி எடுத்து. அடுத்து நம்ம பீச்சுக்கு போகிறோம். வாங்க வீடியோவில் பார்ப்போம். ஒரு வழியாக நாம் பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்தாச்சு. பெசன்ட் நகர் மாதா கோயில். இது புதுக்கோயில். புதுக்கோயில் வந்து சீக்கிரமாகவே பூட்டிடுவாங்க. நாங்கள் வந்து கொஞ்ச நேரத்தில் அதை பூட்டிட்டாங்க. அதனால நாங்கள் அந்த கோயிலுக்கு போகலை. எப்போவுமே இருக்கிற பழைய கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நாங்கள் ஃபஸ்ட்டே கார்லேருந்து இறங்கிட்டோம். இங்கே கூட வந்தவங்கெல்லாம் கார் பார்க்கிங் பண்ண போயிருந்தாங்க. அவங்க வரட்டுன்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லைட்டாக சுற்றி பார்க்கலாம்னு சரியான கூட்டம். மழை லைட்டாக இப்போது பெஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஆனால் பெய்யவே இல்லை. சரின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க வந்ததும் கூட்டிகிட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு மாதா உள்ள செல் நாட்டில் நாங்கள் ஆனாலும் தெரியாமல் மாதாவை ஒரு ஃபோட்டோவும் எடுத்துட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்துட்டு ஒரு அதான் அந்த கோயிலை ஃபுல்லாக தொட்டு கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன மாதா, அந்த மாதாவையும் சுற்றி கும்பிட்டுட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்துட்டு நம்ம ஆக்சுவலி எதுக்காக பெசன்ட் கோயிலுக்கு ரொம்ப ஆர்வமாக போனேன்னா, அங்கே வந்து குடில் வந்து வருஷம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த குடியில் எப்படியாவது வீடியோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், எப்படி இருக்குது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக வந்தேன். அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் தான் எப்போதுமே கிறிஸ்மஸ்க்கு குடில் வைப்பாங்க. ஒரு டைமில் சூப்பராக குடில் வச்சுருந்தாங்க. சரி இந்த வருஷம் எப்படி இருக்கோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ சூப்பராக இருந்துச்சு. அதாவது இந்த தடவை இந்த பக்கம் வச்சுருப்பாங்க, வேறு பக்கத்தில் வச்சுருப்பாங்க. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக அங்கே ஒரு சில்வர் டெம்பிளில் அங்கே தான் குடில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரி போய் பார்ப்போம், அந்த எப்படி வச்சுருக்காங்களோ தெரியலையே அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக போனேன்.
என் பொண்ணும் கேட்டா எங்கேம்மா போகிறோம் அப்படின்ட்டு. நான் தான் குடில் பார்க்க போகிறோம் அச்சிதா, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக போய் பார்த்தா அங்கே என்னன்னா இந்த வருஷம் ரொம்ப சிம்பிளாக தாங்க வச்சுருந்தாங்க. எங்கள் ஊர் கோயிலில் கூட இதோட சூப்பராக வச்சுருந்தாங்க. எங்கள் ஊர் கோயிலில் உள்ள குடியில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, முன்னாடி வீடியோவில் காட்டியிருப்பேன் பாருங்கள். அந்த குடியில் விட இது கொஞ்சம் உண்மைதான். ஒரு வருஷம் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் அவ்வளோவா இதாக இல்லை, சிம்பிளாக தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பாலநேசுவை தொட்டு கும்பிட்டுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கிளம்புனோன்னா அடுத்து எங்கே போக போகிறோம்னா நம்ம பீச்சுக்கு தான் போக போகிறோம். அதனால் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். இருக்குல்ல இதான சேப்பர் மாதா, குழந்தையேசு எல்லாம் உள்ள இருக்காங்க. குடில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். சரி, டைம் ஆகிட்டு நம்ம அப்படியே பீச்சுக்கு நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பீச்சுக்கு நடக்கும். இப்படியே நேராக போனோம். இந்த லைட் இருக்குல்ல, அந்த நேராக போயிட்டு ரைட்டில் போனால் பீச் வந்துடும். சரி நடக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சாச்சு. நடக்க ஆரம்பிப்போம். என் பொண்ணு ஒரு விசில் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தா. குருவி மாதிரி இருக்கும், ஊதுனா மேலே வரைக்கும் எழும்பி வரும்ல, அந்த மாதிரி கேட்டான். சரி அதனால் அவனுக்கு மட்டும் வாங்கினாலும் வந்துட்டு என் பையனுக்கு ஒன்று வாங்கிட்டு பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய் இல்லை, சவு மிட்டாய் கையில் கட்டி விடுவாங்கள்ல, அந்த சவு மிட்டாய் இதுவும் இருந்துச்சு. அதுவும் என் பொண்ணு கேட்டா. அது வேண்டாம், சும்மா பார்க்க மட்டும் செய்யும் அப்படின்னு சொல்லி அது கொஞ்ச நேரம் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. ஆனால் முன்னாடி உள்ளதான இன்னும் அந்த இது இருக்குதா தெரியுது. இதுதான் கையில் வாசு மாதிரி அந்த சவு மிட்டாயை கட்டி விடுவாங்க. இதெல்லாம் முன்னாடியே உள்ளது. யாருக்கெல்லாம் அந்த சவு மிட்டாய் இது பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் பீச்சுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். வந்ததும் அவன் மாமங்கார அந்த பிபியை வாங்கி ஊதி வச்சதை கூட ஒரே விளையாட்டு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பொம்மை வாங்கினாங்க, யானை பொம்மை வாங்கினாங்க. வாங்கிட்டு சரி போயிட்டு வருவோம் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு கடையாக பார்த்துட்டு போயாச்சு பீச்சுக்கு. பீச்சில் பார்த்தீங்கன்னா கடைன்னா கடை, அவ்வளோ கடை. எல்லாமே இந்த ரிங் போடுறது, பாலை வச்சு டம்ளர் அடிச்சு அந்த கேம்ஸ் தான். இதில் கொஞ்சம் கடலையும் வாங்கணும். கடலை நிலக்கடலை வச்சது, தர்பூசணி இதெல்லாம் வாங்கிட்டு பீச்சுக்கிட்ட போயாச்சு. பக்கத்தில் வந்தாச்சு. பார்த்தா அந்த ரிங் போடுற கடை அழகழகா 3 கடையாக இந்த பக்கம் பார்த்தாலும் போடுற கடை, அந்த பக்கம் பார்த்தாலும் போடுற கடை. அப்புறம் வாழை தூக்கி கிளாஸ் அடிச்சுட்டு அப்புறம் இந்த கம்பியில் தொழிலுக்கு 100 வரைக்கும் சரி இதில் ஏதாவது ஒரு கடையை செலக்ட் பண்ணி நம்மளும் ரிங் போடுவோம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக ஒவ்வொரு கடையிலும் இருக்கிற பொம்மைகளை பார்த்துட்டு எது நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு செலக்ட் பண்ணி போகலான்ட்டு போனோம். எல்லா கடையிலையும் ரிங் போட்டுகிட்டே இருந்தாங்க. போட ஆசையாக தான் இருக்கும். நிறைய போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி நாங்களும் ஒரு கடையை கடைசியில் தேடி பிடிச்சிட்டோம். அது இந்த கடை கிடையாது, இந்த கடை கிடையாது. இதுக்கு பல இந்த பக்கம் இந்த ஒரு கடையை பிடிச்சஸ் ஒரு ஆளே இல்லை. சரி நம்ம போடலாம், ஜோடி மட்டும் போட்டுருந்தாங்க. நம்மளும் போடணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன், நீங்களாம் போடுங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கழிச்சு நானும் போட்டேன். போட்டாங்க, எல்லாருமே போட்டு ஆளுக்கு கிஃப்ட்லாம் கிடச்சிது. கிஃப்டெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லி கவரில் வச்சு கீழே வச்சுருங்களேன், நாங்கள் ரிட்டர்ன் போகும்போது வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டு கிடச்ச கிஃப்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணி அவங்க போய் வச்சுட்டு போயிட்டோம். போடு போடு.
உழல உழல அச்சுதா வேகமா தூக்கி போடு. என்ன அது கிடையாதா? அப்புறம் இதுதான் அந்த பாலை வச்சு கிளாஸ் அடிக்கிற கேமு. இந்த கேமு 2 பேரும் தம்பி விளையாண்டோம். அதுக்கு தம்பி இல்லை, ஆளுக்கு ஒரு பால் விளையாண்டோம். ஆனால் குட்டி பொம்மை தான் கொடுத்தாங்க. சரி சொல்லிட்டு அதை வாங்கிட்டு கிளம்பிட்டோம். போயிட்டு ஏதாவது எறா மீன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பின்னாடி அங்கே போய் அழகா 8 பால் அடிக்கும். 8 அங்கே போயிட்டு எறா சாப்பிடலாம் அப்படின்ட்டு தலைவாணி கொடுத்தாங்க. தம்பிக்கு அந்த தலைவாணி வாங்கிட்டு எறா சாப்பிட்டோம். எப்போவுமே பீச்சுக்கு போனால் எறா, கனவா, கடம்பா மீன்லாம் வாங்கி சாப்பிடுவோம். அதே மாதிரி வந்த உடனே ஆளாளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டோம். ஆர்டர் பண்ணி வர்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தது சாப்பிட்டு இது சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளம்புற நேரம் தான். நாங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துருச்சு. அப்புறம் கனவா, எறா எல்லாம் வந்துச்சு. எல்லாமே நல்ல மசாலாலாம் போட்டு டேஸ்ட்டாக இருந்தது. என் பொண்ணு மீன், என் அக்கா பஜ்ஜி, என் வீட்டு பஜ்ஜி வாங்கி சட்னி தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. என் பொண்ணு வந்து மீன் தாம்மா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா. பரவாயில்ல, எறா 2 பீஸ் சாப்பிடு, அதுக்கப்புறம் மீன் வரும். எறா சாப்பிடு. மீன் வந்ததுக்கப்புறம் எறாவில் 2-3 பீஸ் கொடுத்து மீன் வந்ததுக்கப்புறம் மீன் கொடுத்தேன். அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கா குடிச்சிட்டு பீச்லேருந்து கிளம்பியாச்சு. மீன் வந்து பெரிய மீனாக சொல்லியிருந்தோமா, அதை 2ஆக கட் பண்ணி மசாலா போட்டு பொரிச்சு தடவி கொண்டு வந்திருந்தாங்க. நான் அப்புறம் என் பொண்ணுக்கு பிச்சு கொடுத்தேன். நானும் பாதி சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு பீச்சிலேருந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதான், எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதோட கிறிஸ்மஸ் முடிஞ்சுது. நாங்கள் வீட்டுக்கு போய் சேரும்போது கிறிஸ்மஸ் முடிஞ்சிடும். அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் நியூ இயருக்கு ஊருக்கு போயிருவேன். நியூ இயர்க்கு நாங்கள் வீடியோ கண்டிப்பாக போடுவோம். அப்போ பாருங்கள். See you soon. நான் ஆப்போசிட்